ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். செப்டம்பர் மாதம் 1வது ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவாலயங்களிலே ஆராதனை நடத்தப்பட அரசு, மத்திய அரசு, மாநில அரசு தடைகளை நீக்கி அனுமதிகளை தந்துள்ளது. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற அதே வேளையிலே மிகவும் பொறுப்போடு நாம் நடந்து கொள்ளவும் அழைக்கப்படுகின்றோம். ஒரு பயங்கரமான நோய் தொற்று நம்மை சுற்றிலும் இருக்கிறது. அதை உணர்ந்து நாம் தகுந்த எச்சரிக்கையோடு நம்முடைய அன்றாட அலுவல்களையும் குறிப்பாக நம்முடைய ஆராதனை முறைமைகளையும் பங்கு பெறுகின்ற நம்முடைய செயல்களையும் அமைத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய கிருபை, இரக்கம், தயவு நம்மை சூழ்ந்து கொள்வதாக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தியாகராஜ ஐயா அவர்கள் ஆரம்ப ஜெபம் செய்வார்கள். ஜெபம். பரமபிதாவாகிய தேவனே, அருமையான நல்ல கால விளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, இந்த பரிசுத்தமான இந்த நல்ல நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே மத பிள்ளைகளாக நாங்களுமே ஆராதிக்க கிருபை தந்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுது ஆராதிக்கிற இந்த ஆராதனையிலே தெய்வீக வல்லமையினால் நிரப்பும், உடைய ஆவியினால் நிரப்பும், உடைய அன்பினால், உடைய கிருபையினால் நிரப்பி இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாக. கீதங்கள் 385வது பாடல் பாடுவோம். கீதங்கள் 385, பாமாலை 248, கிறிஸ்து சபை பாமாலை 248. கிறிஸ்துவின் வீரர் நாம் இரத்தத்தால் மீட்டாராம், இப்போதும் சேனை சேர்ந்து நாம் அவர்க்காய் போர் செய்வோம்.
ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே பாராட்டியிருக்கிற எல்லா நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக நம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கர்த்தர் கிருபையாக நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஒரு புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். தம்முடைய கிருபையினால் இரக்கத்தினாலும் நம்மை ஆண்டு வழி நடத்தி வருகிறார். ஆண்டவர் தந்து வருகின்ற ஜீவன், சுகம், பலன் யாவற்றுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டுடைய இரக்கமும் கிருபையும் தொடர்ந்து நம் அனைவரையும் சூழ்ந்து வழி நடத்தத்தக்கதாக தேவ சமூகத்திலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமாக. ஆண்டவர் பாராட்டிய எல்லா நன்மைகளுக்காக நம் தனி வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, திருச்சுவை வாழ்விலே, தேசத்தின் வாழ்விலே கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். சங்கீதக்காரனோடு நாம் இணைந்து ஸ்தோத்திர ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செயல்பகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன். பொதுவான பாவரிக்கையை நாம் யாவரும் கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, இப்போ நாடுகளைப் போல வழிகளை விட்டு வழிவலைந்து போனோம். மிகுந்த யோசனைகள் விருப்பங்களுக்கும் மிக வணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கண்பிரோதமாய் குற்றம் செய்தோம். சேட்டைகளை செய்யாமல் சேர்த்த காலங்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தன்படியே நிர்வாண குற்றவாளிகளுக்கு இறங்கும். கர்த்தரின் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்த துக்கப்படுதலை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுடன் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வருள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகியால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடுக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளச் செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறைமுறையை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 119 சங்கீதம் 1 வசனம் முதல் 16 வசனம் வரை. 119 சங்கீதம் 1 வசனம் முதல் 16 வசனம் வரை. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகள் பாக்கியவான்கள்.
அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கர்த்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை நாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும்போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. என் முழு இதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீ சோசரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். தயவுசெய்து உட்காருங்கள். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே சிறப்பு பாடல் அன்பு கோருவேன் இன்னும் அதிகமாய் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஜெபத்தோட ஜெயகீதங்களிலே 289வது பாடல். 289வது பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடலாம். அன்பு கோருவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கோருவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கோருவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. தொடர்ந்து திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. யோசுவா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவருக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. அன்பானவர்களே, தொடர்ந்து மற்றொரு சிறப்பு பாடல் நாம் பாடலாம். தெரிந்த பாடல்தான் பழைய பாடல். நம்முடைய கன்வென்ஷன் கீதங்களிலே அது இல்லை. உன்னத பாடல்கள் என்ற நூலில் அது இருக்குது. உன்னத பாடல்கள் 968வது பாடல். உன்னத பாடல்கள் 968. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா என்ற பாடல் நாம் தெரிந்த யாவரும் உற்சாகத்தோடு நாம் கரங்களை தட்டி பாடலாம்.
நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்தார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். செப்டம்பர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டுள்ள விசேஷித்த தலைப்பு அறிவுள்ள வாலிபர் என்பதாகும். அறிவுள்ள வாலிபர். வாலிபர்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார்.
இயேசு தம்முடைய சீடர்கள் 12 பேர் அழைத்த பொழுது அதில் மிக பெரும்பாலானவர்கள் வாலிபர்கள் தான். பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அநேக வாலிபர்களைத்தான் ஆண்டவர் தன் ஊழியத்துக்காக தெரிந்து கொள்கிறார். வாலிபர்களை நேசிக்கின்ற ஆண்டவர் இந்த நாட்களிலும் வாலிப தம்பி தங்கையரை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். அறிவுள்ள வாலிபர்களாக, ஆண்டவரை பற்றி கொண்ட வாலிபர்களாக நீங்கள் அவருக்காக எழுந்து பிரகாசிக்க உங்களை அன்போடு நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தின் பின்பகுதி இவ்வாறு சொல்கிறது. யோவான் 11:44 பின்பகுதி, இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பிய நிகழ்ச்சி நாம் நன்கு அறிந்த ஒரு பகுதிதான். பெத்தானியா கிராமத்தில் வசித்த லாசரு, மார்த்தாள், மரியாள் குடும்பம் ஆண்டவருக்கு மிகவும் அன்புக்குரிய ஒரு குடும்பம். லாசரு மரித்து போகிறான். அவன் மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. கல்லறையிலே அடக்கமெல்லாம் செய்து முடித்தாகிவிட்டது. இயேசு தாமதித்து வருகின்றார். தாமதித்து வந்த அவர் அந்த சகோதரிகளை ஆறுதல் படுத்திவிட்டு கல்லறையண்டை வந்து, லாசருவே வெளியே வா என்று சொல்கிறார். லாசரு உயிரோடு எழும்புகிறான். உயிரோடு எழுந்து அவன் அங்கே வெளியே வருகிறான். வேதம் சொல்லுகிற 44ஆம் வசனத்தில், மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. லாசர் உயிரோடு எழும்பியாச்சு. ஆனால் கை கால் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. முகம் வரைக்கும் சீலையாலே சுற்றப்பட்டிருக்கு. உயிரோடு எழுந்தாலும் அவன் செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறான். வாலிபர்கள் அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து தேவாலய காரியங்களிலே பங்கு பெறுகின்றவர்கள், ஈடுபடுகின்றவர்கள். ஆனாலும் ஆண்டவருக்காக மிக சிறப்பான முறையிலே செயல்படாதபடி அநேக கட்டுக்களினாலே கட்டப்பட்டிருக்கிறாங்க. லாசர் உயிரோடு எழும்பியாச்சு, ஆனால் அவன் செயல்பட முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிறான். அதுபோல நம்முடைய வாலிப தம்பி தங்கையரும் விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டோடைய பிள்ளைகள் தான். ஆனால் அவருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியாதபடி அநேக கட்டுகளாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த நாளிலே செய்தி. முதலாவதாக வாலிப தம்பி தங்கையர் எதால கட்டப்பட்டிருக்காங்க? பயம் என்ற கட்டு. பயம் என்ற ஒரு கட்டு. பல்வேறு விதமான பயங்கள். குறிப்பாக அதிகமாக படித்தவர்கள் கூட இந்த 21ஆம் நூற்றாண்டில் பேய் பிசாசு, செய்வன இல்லையா, பில்லி சோனியம், இப்படியெல்லாம் கலங்குவதை நான் பார்க்குறோம். ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறிய இந்த ஒரு காலகட்டத்திலும் இன்னும் பேய் பிசாசு, செய்வன, பில்லி சோனியம் என்ற இந்த பயம் ஒரு பக்கம் மக்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. பாதி காரணம் அதில் ஊழியக்காரருடைய பங்களிப்பு இருக்குது. அப்படி சக்தி இருப்பதை போல காட்டி அதிலிருந்து நாங்கள் விடுதலை கொடுப்போம் என்பதை போல பேசி, எனவே இந்த நம்பிக்கைக்கு அதை செய்கிறவன் மட்டும் இல்லை, அதை செய்பவர்கள் மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களும் எல்லாருங்களும் காரணமாயிடுறாங்க. அப்படி ஒன்று இருப்பதை போல அவர்களுடைய செயல்பாடு இருக்குது. இந்த பில்லியும் கிடையாது, சூனியம் கிடையாது. ஆண்டவர் கிருபையாக இந்த உலகத்தை படைத்து பராமரித்து வருகிறார். ஒரு மனுஷன் நினைச்சு இன்னொரு மனுஷனை பில்லியும் சூனியமும் வைத்து அழிக்க முடியும் என்றால் இந்த உலகம் கடவுளுடைய கையில் இருக்குதுங்கிறதுல அங்கே அர்த்தமே இல்லை. யாரும் அவ்வாறு செயல்பட முடியாது. இது முக்கியமான காரணம் என்னன்னா, சின்ன வயசுலேருந்தே அந்த பயம் வந்துடுது. பார்த்துக்கிடுங்க,
ஒவ்வொருவர் பேசுவதை வைத்து ஏற்படுகின்ற பயம். அதனால தான் அந்த நம்பிக்கை. வேப்பமர உச்சியிலே பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட்டாய் சொல்லி வைப்பாங்க, அதன் வீரத்தை முளையிலே கிள்ளி வைப்பாங்க அப்படின்ட்டு அந்த காலத்தில் ஒரு கவிஞன் பாடி வைத்தான். சின்ன வயசுலேயே டே அங்கே போதடா, அந்த வேப்பமரத்துக்கிட்ட போகாத, பேய் இருக்கும். இந்த அரச மரத்துக்கிட்ட போயிடாத, பிசாசு இருக்கும். மத்தியானம் 12 மணிக்கு போயிடாத, ராத்திரி 10 மணிக்கு மேலே போயிடாத என்று சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு பேய் பிசாசு யாரும் பார்த்தே கிடையாது. பேயும் பிசாசு இதுவரைக்கும் எந்த மனுஷனும் பார்த்தே கிடையாது இல்லையா? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருட்டை பார்த்து பயப்படுறதானே தவிர யாரும் பார்த்தே கிடையாது. ஆனால் சொல்லி வைக்கிறாரு சின்ன வயசுலேயே பேய் பிசாசு பில்லி சூனியம் செய்வன இல்லையா, எல்லாம் சொல்லி வைத்து தேவையில்லாத பயத்தை ஏற்படுத்தி விடுறாங்க. வாலிப பிராயத்திலும் அந்த பயம் தொடருது, பெரியவர்களுக்கே தொடருத இல்லையா? இந்த பயங்கள் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். 21ஆம் நூற்றாண்டு இந்த விஞ்ஞான யுகத்தில் இந்த அற்பமான காரியங்களுக்கு பயப்படுகின்ற இந்த பயத்தை முதலாவது நம்மை விட்டு முற்றிலுமாக வாலிப தம்பி தங்கே அகற்றிவிட வேண்டும். பைபிளில் பார்த்தீங்கன்னா பயப்படாதே பயப்படாதே வாசகம் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது. 365 தடவை இருக்குது, தினந்தோறும் ஒவ்வொரு தடவை இருக்குது என்று அதை சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த பயத்தை மேற்கொள்வதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த விஞ்ஞான யுகத்திலேயே செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் வியாழனுக்கும் அங்கே எங்கெல்லாமோ ராக்கெட்டு விடுற இந்த காலத்திலேயே இன்னும் பயந்து கொண்டு இருந்தால் என்றால், அந்த காலத்தில் மின்சாரம் இல்லாத அந்த காலகட்டத்தில் எவ்வளோ பயந்துருப்பாங்க இல்லையா? அதனால தான் ஆண்டவர் பயப்படாதே பயப்படாதே என்று பைபிளில் மீண்டும் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறார். வாலிபிராயத்தில் இன்னொரு பயம் என்ன வரும் அப்படின்னா, புதிய நபர்களோடு பேசுவது, அதுக்கு ஒரு பயம். சரிதானா? புதிய நபர்களோடு பேசுவதற்கான ஒரு பயம், அது பலருக்கு ஒரு முக்கியமான ஒரு பயம். பார்த்துக்கிட்டுங்க. சரிதானா? நல்லா அதிகமாக படிச்சிருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, அதிகமான அறிவு எல்லாருக்கும். ஆனாலும் புதிய நபர்களோடு பேசுவதற்கு தயக்கம், அது ஒரு கூச்ச சுபாவம், அது ஒரு பயம். நீ பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுலாம் நடக்கும் பார்த்தீங்களா, இன்டர்வியூ. அந்த நேர்முக தேர்வு இன்டர்வியூ நடக்கிற சூழ்நிலையில் சில பிள்ளைகளுக்கு அங்கே அந்த சப்ஜெக்டை குறித்து நல்ல தரவான நாலேஜ் இருக்கும். அங்கே எதில் இன்டர்வியூ நடக்குதோ அதை குறித்த நல்ல அறிவு இருக்கும், பரந்த அளவில் அறிவு இருக்கும், பொது அறிவு நிறையா இருக்கும். மொத்தத்தில் அவருடைய அறிவு கூர்மையாக இருப்பாங்க. இன்னொருத்தர் அதை விட கொஞ்சம் சாதாரணமாக இருப்பாங்க. இவருக்கு இருக்கின்ற அறிவில் ஒரு 50% இருப்பார். ஆனால் நல்ல அறிவு கூர்மையாக இருக்கிறவன் என்ன செய்கிறான்? பயம். புதிய நபர்கள் 5 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்கன்ற உடனே பயம். பயத்து நிமித்தமாக இந்த 100% அறிவு இருந்தோம் 30% கூட அவனுக்கு வெளிப்படுத்த முடியல. ஆனால் இன்னொருத்தனுக்கு 50% அறிவு தான் இருக்குது, இவனை விட 50% பாதி அறிவு தான் இருக்குது. ஆனால் 50ல் 45% தான் வெளிப்படுத்துகிறான். இப்போ 2 பேரில் யார் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க? 45% வெளிப்படுத்துகிறவன் தான் தேர்ந்தெடுக்கப்படுவான். அன்பார்ந்தவர்கள், அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட பயம், மனிதர்களை குறித்த பயம். சதனா பேய் பிசாசு பில்லி சூனியம் செய்வன இந்த வகையான இல்லாதது குறித்த ஒரு பயம், இன்றது மனிதர்களை குறித்த ஒரு பயம். மனிதர்கள் என்ன செய்ய போறாங்க இல்லையா? அப்ப யாரையும் அங்கே எதிர்கொள்கின்ற ஒரு மன தைரியம் வாலிபர்களுக்கு மிக மிக அவசியம். தாவீது கோலியாத்தை எதிர்கொள்கிறான் இல்லையா? 6 முழமும் 1 ஜானும் உள்ள ஒரு பிரம்மாண்டமான உருவத்தை எதிர்கொள்ளும் போது தேவனாய கர்த்தராலே நான் ஜெயிப்பேங்கிறான். பார்த்தீங்களா? அந்த தைரியம் நம் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக வாலிப தம்பி தங்கியிருக்க அவசியமானது. பயம் என்ற கட்டு உங்களை அது பல்வேறு விதத்திலே பாதிக்கக்கூடியது. சமீபத்தில் ஒரு தியான புத்தகத்தில் வாசித்தேன். எடி ரீக்கன்பேக்கர் என்று சொல்லப்படுகின்ற
ஒரு மனிதனை குறித்து, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதன். அவன் கார் ரேஸில் ஒரு உலக சாதனை படைத்தவன். கார் ரேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் உலக சாதனை படைத்தவன். முதலாவது உலக போரில் ஜெர்மானிய விமானப்படையை துவம்சம் செய்தவன். ஜெர்மானிய விமானப்படையின் அநேக விமானங்களை அழித்தவன். மாபெரும் சாதனை புரிந்தவன். பிற்பாடு ஒரு விமான விபத்து அவனுக்கு ஏற்பட்டது. அது 22 நாட்கள் அவனுடைய காலுக்கும் தலைக்கும் இழுத்து அங்கே அவனை படுக்கையில் வைத்திருந்தார்கள். 22 நாள் உடம்பெல்லாம் அங்கே பாதிக்கப்பட்டு போயிருந்துச்சு. காலில் கட்டி இழுத்து வச்சுருக்காங்க, கயிறால் கழுத்தில் போட்டு கயிறால் இழுத்து வச்சுருக்காங்க. 22 நாள் உட்காந்து அந்த படுக்கையில் படுத்து கிடந்து அவன் பிழைச்சி வர்றான். யாரும் அவன் பிழைப்பான்னு நினச்சதே இல்லை, ஆனால் பிழைச்சி வர்றான். அசாத்தியமான ஒரு மன தைரியம். அவனுடைய வாழ்க்கையை கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. 12 வயசில் அப்பா இறந்துட்டார். இந்த எடி ரீகன் பேக்கருடைய 12 வயதில் அப்பா இறந்தாச்சு. படிப்பு நிப்பாட்டியாச்சு. இவன் தான் வேலைக்கு போகிறான். இவன் வேலைக்கு போய் சம்பாதித்து கொண்டு வரல தான் அம்மா மற்ற சிறிய பிள்ளைகள் அவங்க சாப்பிட்றாங்க. பிறகு அவன் கொஞ்சம் பெரியவனான பிற்பாடு அங்கே ஒரு கார் கம்பெனி, கார் ரிப்பேர் பண்ணுற ஒரு மெக்கானிக் ஷாப், அதில் அவன் சேர்றான். ரேஸ் கார்களை ரிப்பேர் பண்ணுகின்ற ஒரு மெக்கானிக் ஷாப்பில் அவன் சேர்றான். அதில் அவன் வேலை செய்துட்டே இருக்கிறான். 22 வயசில் அந்த ரேஸ் காரை ஓட்டுறதுக்கு அவனுக்கு ஆசை வருது. இந்த மெக்கானிக்காக இருப்பாங்க பார்த்தீங்களா, ரொம்ப திறமையாக ரொம்ப லாபகமாக அழகாக காரையோ பைக்கையோ ஓட்டுவாங்க. இது மாதிரி இவனுக்கு அதே மாதிரி ஆசை வந்து 22 வயசில் ரேஸ் கார் ஓட்ட படிக்கிறான். 2 வருஷத்தில் 24வது வயதில் மிக வேகமாக ரேஸ் கார் ஓட்டியவன் என்ற சாதனையை படைத்தான். 12 வயசில் அப்பாவை இழந்தவன் 24 வயசில் ஒரு உலக சாதனையை படைக்கிறான். முதலாவது உலகப் போர் வந்தது. இவனுக்கு விமானம் ஓட்டுறதுக்கு ஆசை. விமானம் ஓட்டுறதெல்லாம் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பார்த்துக்கிடுங்க. எல்லாத்துக்கும் கிடச்சிடாது. இவன் தனக்கு விமானம் ஓட்டணுங்கிற ஒரு ஆசை வருது. அப்போ போய் கேட்குறான். ஏன்னா அந்த நாட்களில் உலக போர் நடந்தபடினால நிறைய பேர் அவங்க பட்டாளத்தில் சேர்ப்பாங்க. இவன் போய் கேட்குறான். அப்போ அவனுக்கு வயசு தாண்டிட்டு, பொதுவாக இப்படிப்பட்டவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒரு 16-17 வயசுலேயே எடுத்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இவன் வயசு தாண்டிட்டு படிப்பு ரொம்ப குறை. 12 வயசுலேயே படிப்பு விட்டாச்சே, படிப்பு ரொம்ப குறைவு. எனவே நீ இதுக்கு சரிப்பட மாட்டப்பா என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவன் ரொம்ப வலியுறுத்துறான். நான் இப்படி கார் ரேஸ்லலாம் உலக சாதனை படைச்சிருக்கிறேன், லாபகமாக நான் கார் ஓட்டுவேன், விமானத்தையும் என்னால் ஓட்ட முடியும், எனக்கு பயிற்சி கொடுங்க, சில மாதங்கள் எனக்கு பயிற்சி கொடுங்க, நான் தேறிட்டேன்னா எடுங்க, இல்லாட்டினா என்னை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அவன் சொல்கிறான். சரி என்று அவனை எடுத்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. விமான ஓட்டுகின்ற பயிற்சி. விமானியாக மிக அருமையாக விமானத்தை ஓட்ட கற்றுக்கிட்டான். அந்த முதலாவது உலகப் போரில் 134 தடவை அவன் பிளேனில் போய் மாபெரும் சாதனை படைத்தான். வேற எந்த விமானியும் ஓட்டாத அளவுக்கு 134 தடவை அவன் விமானத்தில் அங்கே எதிரி லக்குகளை நோக்கி செல்றான். 108 தடவை எதிரி விமானத்தை துரத்தி விடுறான். 134 தடவையில் 108 தடவை எதிரி விமானங்களை துரத்தி விடுகிறான். 26 தடவை எதிரி விமானங்களை அழித்து விடுகிறான். அன்பார்ந்தவர்களே, ஒரு மாபெரும் சாதனையை எந்த விமானியாலும் சாதிக்க முடியாதவன் சாதிக்கிறான். சிறு வயதிலே தந்தை இழந்த ஒரு மனிதன் எடி ரிகன் பேக்கரால் எவ்வளவு சாதிக்க முடிந்தது என்ன? அப்போ அவன்கிட்ட பின்னாட்களில் கேட்கும்போது அவன் சொல்ற அதுதான் தைரியம். நான் ஒரு காட்டுப்பூனை போல நான் சண்டையிடுவேன் அப்படிங்கிறான். எந்த நிலையிலும் பின்வாங்க மாட்டேன். அசாத்திய தைரியம். அது என் தாய் எனக்கு தந்த பக்தி வாழ்க்கையில் வந்தது அப்படின்னு சொல்றான். அன்பார்ந்தவர்களே,
பயம் என்ற கட்டு அநேக நேரங்களில் நம்முடைய வாலிப தம்பி தங்கையரை ஆட்கொள்ளுகிறது. இந்த பயம் என்ற கட்டு அது அறுத்து போடப்பட வேண்டும். லாசரு உயிரோடு எந்திரிச்சாச்சு, அவன் செயல்படணும்னா அவன் கட்டுக்கள் அகற்றப்பட வேண்டும். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்களா. அது நம்ம ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக வாலிப தம்பி தங்கையருக்கு மிக முக்கியமானது. பயம் என்ற கட்டு உங்களை மேற்கொள்ளாதபடி அந்த கட்டில இருந்து வெளியே வாருங்கள். ஒன்று. இரண்டாவதாக, பழமைவாதம் என்ற கட்டிலிருந்து வெளியே வரணும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா பிற்போக்குத்தனம், பழமைவாதம். வயதான ஆட்கள் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நாங்கள் அப்படி, இந்த காலத்தில் அப்படி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பழம்பெருமை பேசி கொண்டு இருக்கலாம். இந்த வாலிபர்களாக நீங்கள் புதிய சிந்தனை உள்ளவர்களாக இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. வாலிபர்களாக நாங்கள் அப்படி இப்படி என்று பழைய கதையை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. புதிய சிந்தனை உள்ளவர்களாக நீங்கள் மாறணும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா 48:6, இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ, இது முதல் புதிவைகளானவைகளையும் நீ அறியாத மறை பொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். இது முதல் புதியவைகள் ஆனவைகளையும் நீ அறியாத மறைப்பொருள் ஆனவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். ஆண்டவர் புதிய காரியங்களை நமக்கு சொல்லித் தரணும்னு ஆசைப்படுறார். ஏற்கனவே தெரிஞ்ச பழைய காரியங்களை அங்கே தெரிந்து கொள்வதற்காக அல்ல, புதிய காரியங்கள், மறைப்பொருளானவைகள், இதெல்லாம் நான் கற்றுத்தர்றேன் ஆண்டவர் ஆசைப்படுறார். அப்போ வாலிப தம்பி தங்கையர் புதிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளணும். புதிய சிந்தை, புதிய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்வது நம்ம ரொம்ப ரொம்ப அவசியம். பார்த்துக்கணுங்க. பழமைவாதிகளாகவே சின்ன வயசுலேருந்து படித்து அந்த இதை மட்டும் வச்சுட்டு இருக்கக்கூடாது. புதிய புதிய கருத்துக்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 1000 பூக்கள் மலரட்டும், 1000 கருத்துக்கள் மோதட்டும் என்று சொல்வார்கள். சீன தேசத்தில் அந்த மாசேதுங் என்கிற அவனுடைய தலைவர் சீனா எங்கேயோ போயிட்டான். 1000 ரோஜாக்கள் மலரட்டும், 1000 கருத்துக்கள் மோதட்டும். நாம இன்னைக்கு சீனா எங்கேயோ போயிட்டான் வளர்ச்சியில். நம்முடைய தேசத்தை விட பல மடங்கு எல்லாவற்றிலும் மேன்மையாக போயிட்டான். சின்ன உதாரணம் பாருங்க, இந்த COVID-19 இந்த வைரஸ் எல்லா நாடும் திணறிட்டு இருக்குது. அவன் ஊகான் பட்டணத்தோட முடிச்சுட்டான். பார்த்துக்கிடுங்க. ஊகான் பட்டணம் தானே உருவாக்கிச்சு, உருவாக்கி உலகம் பூரா பரப்பி விட்டுட்டான் இல்லையா? உலகம் பூரா பரப்பி விட்டாச்சு. அவன் நமக்கு வந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் வரட்டும் என்று வேண்டுமென்றே பரப்பி விட்டுட்டான். ஆனால் அந்த ஒரே பட்டணத்தோட முடிச்சுட்டான். அவன் அதை தாண்டி வேற ஒரு ஊருக்கும் போகாதபடி அவன் திட்டமிட்டு செயலாற்றினான். அவனுடைய மனநிலை 1000 கருத்துக்கள் மோதட்டும், 1000 பூக்கள் மலரட்டும். பல கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனநிலை. சீனாக்காரனுக்கே ஒரு பெரிய திறமை. பார்த்துக்கிடுங்க. நம்ம இந்திய தேசத்தில் நாம் அந்த பழமைவாதம், ஆனால் நம்முடைய கருத்துக்களை மாற்றுறதுக்கு நம்ம மனசு இடமே கொடுக்க எவ்வளோ காலமாக இதை நாங்கள் செய்துட்டு இருக்கோம். எத்தனை வருஷமாக எங்கள் முன்னோர் காலத்துலேருந்து இதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி இன்றைக்கி மாற்றுறது? சர்வசாதாரணமாக சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம தலைமுறை, நம்ம பிள்ளைகள் சொல்லுவாங்க, பேர பிள்ளைகள் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். அந்த காலத்துலையும் நாங்கள் இப்படி தான் செய்துட்டு இருக்கோம், இந்த காலத்துலையும் இப்படி தான் செய்துட்டு இருக்கோம். இது எப்படி மாற்றுறது? புதிய சிந்தனை. ஆண்டவரே சொல்கிறாரு, புதிய காரியங்களும் சொல்கிறேன், மறைபொருளானங்களையும் சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிற தயாரில்லை. அன்புக்குரியவர்களே, புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை மிக மிக முக்கியமானது. பார்த்துக்கிடுங்க. நம்முடைய வாலிப தம்பி தங்கையர் புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். நம்முடைய மனசு விசாலம் அடைய வேண்டும். புதிய காரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய உள்ளம் விசாலம் அடையணும். பார்த்துக்கிடுங்க. அது ரொம்ப 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 முக்கியமானது. இப்போ பழமைவாதம் என்ற கட்டு, அதுலேருந்து நான் வெளியே வரணும். முதலாவது பயம் என்ற கட்டிலிருந்து நான் வெளியே வரணும். ரெண்டாவது பழமைவாதம், அதில் பிற்போக்குத்தனம் என்ற கட்டில இருந்து நம்ம வெளியே வரணும். சமீபத்தில் நான் வாசித்த இன்னொரு தியான குறிப்பு இவ்வாறு கூறப்படுகிறது. 1940களில் இந்த உலகத்தில் இந்த வாட்ச் தயாரிப்பு பார்த்தீங்களா, கைக்கடிகாரம் தயாரிப்பில் 80% சுவிட்சர்லாந்துங்கிற நாட்டில் தயாரிக்கப்பட்டது. உலகத்தின் விளையாட்டு மைதானம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம்னு சொல்லுவாங்க. சுவிட்சர்லாந்து நாடு ரொம்ப செழிப்பான ஒரு நாடு. பார்த்துக்கிடுங்க.
அந்த தேசத்தில் தான் 80% ரிஸ்ட் வாட்ச், அதெல்லாம் நம்முடைய கை கடிகாரத்தை தயாரித்தாங்க. 1940 கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் அவங்க தான் ஃபுல்லாக அந்த கை கடிகார தயாரிப்பில் அவங்க டாமினேட் பண்ணாங்க, ஆட்சி பண்ணாங்க. 1965 ஒருத்தர் இன்னொரு மாடல் ஒன்று செய்து அங்கே உள்ள கம்பெனி கொண்டு போகிறார். சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள ஒரு கம்பெனி கொண்டு போய் புதுவிதமாக இயங்குகின்ற இந்த ரிஸ்ட் வாட்சு அப்படின்னு கொண்டு போகிறார். இல்லை போதும், எங்களுக்கு இந்த இருக்கிறதே போதும், 80% மார்க்கெட் எங்கள் கையில் இருக்கியா, உலக மார்க்கெட்டே எங்கள் கையில் இருக்குது, நீ புது மாடல் எங்கிட்ட கொண்டு வர்றியா, வேண்டாம் அப்படிங்கிற. ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கலாம், ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி புது மாடல் வாட்சு, புது மாடல்னு கேட்டு பார்த்தோம். உலக மார்க்கெட்டே எங்கள் கையில் இருக்குது, நீ என்ன புது மாடல் போ என்று எல்லாரும் அதை புறக்கணித்து விட்டார்கள். சுவிட்சர்லாந்து நாட்டில் இவன் நேரே ஜப்பான் போனான். ஜப்பான் போய் அங்குள்ள ஒரு வாட்ச் கம்பெனி அணுகினான். அந்த கம்பெனி பேர் சீக்கோங்கிற வாட்ச் கம்பெனி அணுகினான். புதிய முறையில் வாட்ச் உற்பத்தி பண்ணுவதற்கான ஒரு தொழில் நுணுக்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று காண்பித்தான். உடனடியாக சந்தோஷத்தோடு சீக்கோ கம்பெனி அதை ஏற்றுக்கொண்டது. புதிய முறையில், டிஜிட்டல் முறையில் அவங்க ரிஸ்ட் வாட்ச் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து தொழில் பெருகி உலக மார்க்கெட்டில் பெரும்பான்மையான பகுதியை கைப்பற்றினார்கள். இன்னைக்கும் ரிஸ்ட் வாட்ச், கிளாக், வால் கிளாக் வர்ற எல்லா கதையிலையும் ஜப்பானி மார்க்கெட் பாதிக்கு அதிகமான பெரும்பான்மையான மார்க்கெட் அவங்க கையில் தான் இருக்குது. அன்புக்குரியவர்களே, புதிய ஒரு அணுகுமுறையை, புதிய ஒரு சிந்தனையை ஏற்றுக்கொள்கின்ற இந்த அணுகுமுறை ஜப்பானியர்களுக்கு இருந்தபடினாலே 80% மார்க்கெட்டை கையில் வச்சிருந்த சுவிட்சர்லாந்தை முறியடித்து இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 என்ற இடத்துக்கு போயிட்டாங்க. நம்முடைய வாலிப தம்பி தங்கையர், ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கணும்னாக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுபிட்சமாக மேன்மை அடைய வேண்டும் என்றால் பழமைவாத சிந்தனைகளை கொஞ்சம் அகற்றி புதிய சிந்தனைகளை, புதிய அணுகுமுறைகளை உங்களுடைய வாழ்விலே நீங்கள் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க தத்துவ ஞானிகள் அந்த காலத்தில் சொன்னாங்க இல்லையா, ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்டதெல்லாம் நம்பாத, ஏன், எதுக்காக, எப்படி என்று கேள். அந்த காலத்தில் சொல்லிக் கொடுத்தாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாலே இல்லையா. திருவள்ளுவர் சொல்றாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கேட்டவனே நம்பாத, அது உண்மைதானா ஆராய்ந்து பார். பவுலடியார் சொல்வார் தெசலோனிக்கே நிருபத்தில், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். கேட்டதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எல்லாம் மாற்றத்துக்குள்ளாகக்கூடியதுதான் இல்லையா. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிறது தான். எது உண்மை, எது இன்னும் சிறப்பானது, எது மேன்மையானது, எது தனக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லது. அப்போ அந்த சிந்தனைகள், புதிய சிந்தனைகள் வந்துட்டே இருக்கணும். முதலாவது பயம் என்ற கட்டையை அவிழ்த்தெறியுங்கள். இரண்டாவது பழமைவாதம் என்ற கட்டை அறுத்தெறியுங்கள். மூன்றாவது அவிசுவாசம் என்ற கட்டையை அவிழ்த்தெறியுங்கள். அவிசுவாசமும் ரொம்ப ஆபத்தானது, பார்த்துக்கிடுங்க. பேதுரடிகளார் எழுதிய 1ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாய் பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அன்பா, அந்த உலக வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருக்குது, ஏராளமான போராட்டங்கள். அந்த போராட்டத்தில் தீமையின் சக்திகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க அழைக்கப்படுறோம். யாக்கோபு அதே கருத்தை வலியுறுத்துவார், பார்த்துக்கிடுங்க. யாக்கோபுடைய நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
அவன் தீமையின் சத்துவங்கள் நம்மை ஆட்கொள்ள முயல்கின்ற பொழுது விசுவாசத்தோடு நாம் போராட நாம் அழைக்கப்படுகிறோம். அவிசுவாசம் என்ற கட்டை அறுத்தெறிந்து விசுவாச வாழ்விலே முன்னேறி செல்ல நாம் அழைக்கப்படுறோம். ரேனியஸ் ஐயா எழுதிய அவருடைய டைரி, அது ஒன்று நான் வாசிக்கிட்டு இருக்கேன். அந்த நூலில் அழகாக எழுதுறாங்க. ஏராளமான போராட்டம் பார்த்துக்கிட்டுங்க. அவரு மேலே உள்ள நிர்வாகத்திலேருந்து போராட்டம், அழுத்தம், கீழே அவர் வேலை, அவர் கீழே வேலை செய்கிறாங்கல்ல அவங்ககிட்ட இருந்து அழுத்தம், சபையிலிருந்து அழுத்தம், சமுதாயத்திலிருந்து அழுத்தம், எல்லா விதத்திலும் நெருக்கப்படுறார். ரேனியஸ் ஐயர் அவர்கள் இங்கே வந்து ஊழியம் செய்த அந்த காலகட்டத்தில் சமுதாயம் வித்தியாசமான ஒரு சமுதாயம். சில குடும்பத்தினர் சேர்ந்து கொண்டு பெரும்பான்மையான மக்களை நசுக்கி கசக்கி பிழிந்து அவர்களை வேலை வாங்கி கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு காலம். கொடுமை செய்கிறவன் ஒரு கூட்டம், ஒரு சின்ன கூட்டம், கொடுமைப்படுத்தப்படுறவங்க ஒரு பெருங்கூட்டம். இப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் ரேனியஸ் ஐயா அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர் போராடுறாரு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போராடும் போது யார் பாதிப்பை உண்டு பண்ணுறானோ அவனுக்கு கோபம் வரும்ல. இல்லை, இவர் வந்து என்ன நம்ம பிழைப்பு கெடுக்கிறாரு, எனக்கு கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்து இவனை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கோம், இவர் வந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு, அவன் அதிக கூலி வேணும்னு கேட்குறான், இல்லாட்டினா இன்னொருத்தட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறான், ஒரு நாளும் பேசினது கிடையாது, இவன் இப்படி எல்லாம் நம்ம தலையெழுத்து அப்படின்னு ஏற்றுக்கிடுவானே. இவ்வளோ காலம் எதில் எல்லாம் நம்ம தலையெழுத்து அப்படின்னு ஏற்றுக்கிட்டே இருந்தவன், பயந்து போய் கிடந்தவன் இப்பொழுது கேள்வி கேட்குறானே என்று எல்லாரும் கோபம். எனவே ரேனியஸ் பல்வேறு விதத்திலே பல சூழ்நிலைகளிலே அவர் பயமுறுத்தப்பட்டார், மிரட்டப்பட்டார், எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவர் விசுவாசத்தை ஒருபோதும் அவர் விட்டுவிடலை. விசுவாசத்தில் உறுதியாக நின்று அவர் போராடினார். இப்போ எல்லா சமுதாயத்திலையும் பிரச்சனை, சபைக்குள்ளே அநேக பிரச்சனை, சில நேரம் மேலே அதிகாரிகள் பிரச்சனை, கீழே வேலை செய்கிறவங்க பிரச்சனை, எல்லா விதம் நெருக்கப்பட்டாலும் விசுவாசம் மட்டுமே என்னை நிலை நிறுத்தியது அப்படிங்கிறார். கடவுள் மேலே வச்ச அந்த விசுவாசம் தான் என்னை நிலை நிறுத்தியது அப்படின்னு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த விசுவாசத்தை நம்முடைய தம்பி தங்கையர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக அதை நீங்கள் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அது உங்களுடைய வாழ்விலே அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும், அபியாசப்படுத்த வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, விசுவாச வாழ்க்கை. சரியா? இங்கே பிசாசானவன் வரும்போது அதான் சொல்றாரு, பேதுரும் அதான் சொல்றாரு, விசுவாசத்தோடு போராடுங்க. யாக்கோபு சொல்றாரு, விசுவாசத்தோடு அவங்க எதிர்த்து நில்லுங்க, ஓடி போவான். அவிசுவாசம் என்ற கட்டை அவள் தெரிய வேண்டும். முதலாவது வாலிப தம்பி தங்கிய பயம் என்ற கட்டை அவள் தெரியுங்கள். பழமைவாதம் என்ற பழைய கதை பேசுகிற அந்த பழமைவாதம் என்ற கட்டை அறுத்தெறியுங்கள். அவிசுவாசம் என்ற கட்டை அவள் தெரியுங்கள். தியான நூலில் படித்த இன்னொரு நிகழ்வை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இது ஒரு 50 ஆண்டுகள் முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு. மேலை நாட்டில் ஒரு சர்க்கஸில் பெரிய கூண்டுக்குள்ள நிறைய துஷ்ட மிருகங்களை, காட்டு மிருகங்களை அடைத்து அவைகள் அங்குமிங்குமாக பாய்வது போன்ற காரியங்களை செய்வாங்க. நீங்களும் பலர் பார்த்துருப்பீங்க. இப்போ அதெல்லாம் தடை போட்டாங்க, இப்போ அதை பார்க்க முடியாது. அப்பொழுது புலிகள், நம்முடைய வங்காள தேசத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட புலிகள், 10க்கு மேற்பட்ட புலிகள் ஒரு பெரிய கூண்டுக்குள்ளே அதை அடைச்சி வச்சிருந்து, இவர் இந்த கூண்டுக்குள்ள நிற்கிறார். அந்த சர்க்கஸ் அந்த இடம் இருக்குல்லவா, அது முழுக்க அந்த கூண்டால் அடைச்சாச்சு, வட்டமாக கூண்டால் அடைச்சாச்சு. 12 புலிகள் அங்கே உள்ளே இருக்குது. அதை அங்கே ட்ரெயின் பண்ணி நடத்துகின்ற அந்த மனிதனும் அங்கே நிற்கிறான், இந்த ட்ரெயினரும் அங்கே நிற்கிறான். மக்கள் திரளாக கூடியிருக்கிறாங்க. அவர் அங்கே புலிகள் கட்டளை கொடுக்குறான். கையில் ஒரு பெரிய சவுக்கு வச்சிருக்கிறான். அந்த சவுக்கு அப்படி ஒரு உதர்வான், சட்டார் என்று அது ஒரு பெரிய சத்தத்தை எழுப்பும். அந்த சவுக்கு ஒரு பெரிய சத்தத்தை எழுப்பும். அந்த சத்தத்தை எழுப்பின உடனே ஒரு வார்த்தை சொல்லுவான். உடனே ஒவ்வொரு புலியாக கீழ்ப்படிந்து அவைகள்
ஒரு உயரமான ஒரு இடத்துக்கு ஏறும், அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு தாவும். இவ்வாறாக அவன் கட்டளை கொடுக்க கொடுக்க அந்த சவுக்கை சுண்டி அடித்து அடித்து அவன் கட்டளை கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு புலியாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும். சில புலிகள் பிற்பாடு அந்த பெரிய வளையத்துக்குள்ளே பாயும். ஒரு கட்டத்தில் அந்த வளையத்தில் தீ எரியும், தீ எரிந்து கொண்டிருக்கின்ற வளையத்துக்குள்ளே அவைகள் தாவும். இவ்வாறு அந்த ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராம் நடந்து கொண்டே இருந்த பொழுது இன்னும் முடியல, இன்னும் சற்று நேரத்தில் அந்த ப்ரோக்ராம் முடியணும். திடீரென்று இங்கே முழுமையாக மின்சாரம் தடைப்பட்டது. மின்சாரம் முழுமையாக தடைப்பட்டு விட்டது. கடுகளவும் அங்கே வெளிச்சம் கிடையாது. இல்லை இந்த காலம்னா டக்குன்னு உடனே கையில் உள்ள செல்ஃபோனை எடுத்து எல்லாரும் நூற்றுக்கணக்கான பேர் செல்லில் வந்து லைட்டை காமிச்சிருவோம் இல்லையா. அந்த காலத்தில் கையில் செல் இல்லாத காலம். கும்மிருட்டான சூழ்நிலை ஒன்று மக்கள் பதறிட்டாங்க. ஏன் 12 புலிகள் அங்கே உள்ள இருக்குது, இவன் ஒரே ஒரு ட்ரெயினர் உள்ள நிற்கிறான். ஒரு நிமிஷத்தில் அந்த புலிகள் அனைத்தும் அவனை அங்கே பீஸாக கிழித்து எறிந்து விடுமே என்று மக்கள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. கும்மிருட்டான சூழ்நிலையில் அவைகள் அவனை கொன்று போடுமே என்று எல்லாரும் அங்கே கூக்குகளிட ஆரம்பித்தார். ஒரு 30 செகண்ட், ஒரு அரை நிமிடம் அங்கே எங்கும் ஒளி கிடையாது, இருள். 30 நிமிடத்துக்கு பிற்பாடு அவங்க அந்த ஜெனரேட்டரை போட்டு அங்கே கரண்ட் வந்தது. அவன் அங்கே உள்ளே நின்று கொண்டிருக்கிறான். உள்ளே நின்று அவன் சவுக்கை சுண்டிக்கொண்டே அவன் கட்டில் கொடுத்துட்டே இருக்கிறான். ப்ரோக்ராம் முடிஞ்சது. ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு அந்த சர்க்கஸ் முடிஞ்சு வெளியே வந்த உடனே கேட்குறாங்க மக்கள், கடுமையான கும்மிருட்டிலே புலிகளுக்கெல்லாம் நல்ல கண்ணு தெரியும், நமக்கு கண்ணு தெரியாது. இந்த இக்கட்டான சூழ்நிலைகளே அந்த புலிகள் எளிதாக உங்களை கொன்று போட்டிருக்குமே, நீங்க எப்படி சமாளிச்சீங்க, எப்படி உயிரோடு இருக்கீங்க? அப்ப அவன் சொன்னான், நமக்கு கண்ணு தெரியாது என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும், புலிக்கு தெரியாது. புலிக்கு கண்ணு தெரியும் இருட்டிலையும் அழகாக, ஆனா நமக்கு கண்ணு தெரியாதுங்கிறது புலிக்கு தெரியாது. அதனால நான் தொடர்ந்து சவுக்கை சுண்டிக்கொண்டே நான் கட்டளை பிறப்பித்துக் கொண்டே இருந்தேன். வழக்கமா ஷோல எப்படி நான் கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருப்பேனோ அதுபோல நான் கட்டளை பிறப்பித்துக் கொண்டே இருந்தேன், சவுக்கை சுண்டிக்கொண்டே. புலிகள் அது வழக்கமா நடக்கிற நிகழ்ச்சியா நினைத்து அவ்வாறே ஷோவை முடிச்சிட்டு நான் உயிரோடு இருக்கேன்னா. அன்பார்ந்தவர்களே, இருள்மயமான சூழ்நிலையிலும் அவன் தைரியத்தோடு வழக்கமான அந்த வார்த்தையை அவன் உதிர்க்கிறான் பார்த்தீங்களா, அதுபோதான் நம்முடைய வாழ்வு. இந்த விசுவாச வார்த்தை விட்டுறவே கூடாது. பார்த்துக்கிடுங்க, சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை அவர் நடத்துகிறவர். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் மனம் பேதலிக்கவே கூடாது. கடவுள் என்னோடு இருக்கிறார், அவர் நடத்துவார் என்ற அந்த தைரியம். ஒவ்வொரு காலகட்டத்தையும் பாருங்க, பைபிளில் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் உள்ள நிகழ்வு, அது தாவீதா இருக்கட்டும், அது யோசுவாவா இருக்கட்டும், அது காலேபா இருக்கட்டும், அது யோசபாத்தா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கர்த்தர் எங்களோடு இருந்து நடத்துவார் தான் அவங்களுடைய அடிப்படையான தத்துவமாக இருந்தது. இப்போ அவிசுவாச சிந்தனை நம்முடைய வாழ்வை விட்டு அது அகற்றப்பட வேண்டும். அவிசுவாசம் என கட்டு. அன்பான வாலிப தம்பி தங்கையே, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை அகற்றி போடுங்கள், அதை அறுத்தறியுங்கள். பயம் என்ற கட்டு உங்களை விட்டு அகன்று போவதாக. மாத்திரமல்ல, பழமைவாதம் என்ற கட்டு உங்களை விட்டு அகன்று போவதாக. முக்கியமாக அவிசுவாசம் என்ற கட்டு உங்களை விட்டு அகன்று போவதாக. ஆண்டவர் சொன்னாரே, லாசருவை உயிரோடு எழுப்பிவிட்டு கட்டவிழ்த்து விடுங்கள், கட்டவிழ்த்து விடுங்கள். நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற கட்டுகள் அவிழ்க்கப்பட நாம் இறைவனுக்கு இடம் கொடுப்போம், செயலாற்றுவோம். விடுதலை அடைந்த மக்களாக கர்த்தருடைய வல்லமையோடு அவருக்காக எழுந்து பிரகாசிக்க நாம் அர்ப்பணம் செய்வோம். வாலிப தம்பி தங்கையரே, ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமத்து மகிமையாக நீங்கள் வாழ உங்களை வாழ்த்துகின்றேன். தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, சபையின் வாழ்விலே, சமுதாய வாழ்விலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக விளங்கவும், பிறருக்காக எழுந்து பிரகாசிக்கவும் ஆண்டவர் தாமே உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக
நாம் யாவர் இணைந்து கீதங்களிலே 388வது பாடல் கீதங்கள் 388, கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 397, கீர்த்தனை 397 பாடுவோம். எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கே, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே என்ற பாடல். ஜெபம் பண்ண கடவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி. இந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாள்தோறும் நீர் என்னை நடத்தி வருவதற்காக நன்றி. நம் தேவனை கர்த்தாவே, இந்த ஆராதனையில் இணைந்து பங்கு பெற்ற இறை மக்கள் யாவருக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக அன்பு தேவனை கர்த்தாவே, தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்விலே பங்கு பெற்ற பிள்ளைகள், இணையதளங்கள் வழியாக இதில் பங்கு பெற்ற பிள்ளைகள் யாவருக்காக நன்றி. இந்த ஆராதனை ஆண்டவரை உருவாக்கப்படுவதிலே பங்கு பெற்ற இந்த பாடற்குழு ஊழியர்கள் யாவருக்காக நன்றி. நம் தேவனை கர்த்தாவே, நம்முடைய பரிசுத்த நாமம் என்றும் எங்களுடைய வாழ்விலே மகிமைப்படுவதாக. விசேஷமாக ஆண்டவரே, வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். வாலிபர்கள் உமக்காக எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக
கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. வாலிபர்களே, நீர் அதிகமாக நீ நேசிக்கிறீர் சுவாமி. எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய வல்ல நாமத்துக்கு மகிமையுள்ள சாட்சிகளாக வாழ துணை செய்யும். தேவனை கர்த்தாவே, பயங்களை அவளை விட்டு அகற்றி போடும். தைரியத்தோடு இந்த உலகத்தை எதிர்கொள்கின்ற பாக்கியத்தின் கிருபைகளையும் அவர்களுக்கு தாரும். புதிய சிந்தனைகள், புதிய எண்ணங்களை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பாங்கு இவை எல்லாத்தையும் என்ற பிள்ளைகளுடைய வாழ்விலே கற்றுக் கொடுக்க ஜெபிக்கின்றோம். விசேஷமாக ஆண்டவர் விசுவாச வாழ்விலே எங்களுடைய பிள்ளைகள் முன்னேறி செல்ல துணை செய்யும். அவிசுவாச சிந்தைகளை அகற்றி போடும். விசுவாச வாழ்வில் முன்னேறி எங்கள் வாலிப தம்பி தங்கையர் உமக்காக எழுந்து பிரகாசிக்க தேவரை துணை செய்வீராக. எங்களுடைய இந்திய தேசத்தை ஆசீர்வதியும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பறந்து விரிந்து எங்களுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக விளங்குவதாக. நம் தேவனை கர்த்தா, விசேஷமாக இந்த கொரோனா நோய் தொற்று காலத்திலே இந்த தேசத்திலே ஆண்டவர் எப்படியாயிலும் இந்த தொற்றிலிருந்து விடுதலை அடைந்து தேசம் சகல துறைகளின் வளர்ச்சியடையத்தக்கதாக ஆண்டவர் அனுகூலமான காரியங்களை செய்து நிறைவேற்ற ஜெபிக்கின்றோம். முன்னணியில் நின்று உழைக்கின்ற மருத்துவத்துறையினர் இந்த விசேஷ பாதுகாவலையும் பராமரிப்பை தாரும். அரசாங்கங்கள் எடுக்கின்ற எல்லா செயல் திட்டங்களையும் நீர் வாக்கிய பண்ணும். தேவனை கர்த்தாவின் நோய் தொற்று பரவாதபடி ஆண்டு அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற பிள்ளைகள் ஆண்டவரை உயிர் பெற்று தன்னுடைய இல்லங்களுக்கு திரும்பி உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை செய்வீராக. நம்ம தேவனை கர்த்தாவே, எங்களுடைய டோனாவூர் சேகரத்துக்காக, டோனாவூர் கிறிஸ்தாலய சபைக்காக ஆண்டவரே, இந்த ஆறால் இணைந்து பங்கு பெறுகின்ற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீ பெயர் பெயராக நீர் குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்க மன்றாடுகின்றோம். ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தின் காரியங்களை அனுகூலப்படுத்தி தாரும். எல்லா தேவி நன்மையை சம்பூர்ணப்படுத்தி கொடுப்பீராக. உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நீ சமீபமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அனுதினமும் உம்மை பற்றி கொண்டு உடைய மேன்மை உள்ள நாமத்துக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழத்தக்கதாக நீ துணை செய்யும். இந்த புதிய மாதத்தின் சம்பூர்ணமான நன்மைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ பரிபூர்ணப்படுத்தி கொடுப்பீராக. துதி கன மகிமையில் அவற்றுடைய பாதப்பட்டிலை சமர்ப்பிக்கிறேன். எங்கள் ஆண்டோர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்களிலே 386வது பாடல். கீதங்கள் 386, பாமாலை 249, கிறிஸ்து சபை பாமாலை 249, நல்மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சண்ய வீரரை.
ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை எங்கள் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாவர் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.